நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ இந்த நாளிலும் கூட நம்மளுடைய தியானத்திற்காய் தேவனுடைய சபை என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே இந்த தியானத்தை வைக்கிறேன். தேவனுடைய சபை, கடந்த வாரத்தில் இதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில குறிப்புகளை என்னுடைய மனதில் வைத்ததுனால நான் இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 41வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? பைபிள் வச்சிருக்கோம், கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பைபிளை சேர்த்து உயர்த்தி காட்டாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பைபிள் வேணும்னா, இங்கிலீஷ் பைபிள் வேணும்னா, தமிழ் பைபிள் வேணும்னா தயவு செய்து தெரியப்படுத்துங்க. பட் ஆல்வேஸ் ட்ரை டு பிரிங் யுவர் பைபிள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 41வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சபை யார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். தேவனுடைய சபை யாரு? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த முதல் திருச்சபையை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த முதல் திருச்சபை ஏதோ ஒரு மத குருவினாலே உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஏதோ ஒரு பாரம்பரியத்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சபை கிடையாது. ஏதோ நான் பிறப்பினால நான் இந்த மாதிரி நான் பிறந்துட்டேன், அதனால நான் இப்படியான ஒரு சபையில இணைந்துட்டேன். பெந்தகோஸ்ட் குடும்பத்தில் பிறந்தா பெந்தகோஸ்ட் சபையில போவாங்க. சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தா சிஎஸ்ஐ சபைக்கு போவாங்க. ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தா ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை சபைகளுக்கு. அப்படி சேர்க்கப்பட்ட சபைகள் கிடையாது. இவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஒரிஜினல் சர்ச், த ஃபர்ஸ்ட் சர்ச், அதுல டினாமினேஷன் கிடையாது. கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ, லூத்தரன், பெந்தகோஸ்ட் அப்படிங்கிற எந்த ஒரு பெந்தகோஸ்ட் அனுபவம் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள் ஒழிய பெந்தகோஸ்ட் என்கிற ஒரு டினாமினேஷன் அவர்கள் மத்தியில கிடையாது. ஆனா யார் இந்த சபையில முதலாவது சேர்த்து கொள்ளப்பட்டார்? who were the members? யார் அந்த சபையினுடைய மெம்பர்ஸ் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு இடத்தையோ, ஒரு ஆலயத்தையோ, ஒரு கத்தீட்ரலையோ, ஒரு லொகேஷனையோ குறித்து முக்கியப்படுத்தல. யார் யார் இயேசு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, யார் யார் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்களோ, that is all is required. அவ்வளவுதான் தேவை தேவனுடைய சபையில இணைந்து கொள்ளுகிறது. வேற எந்த ஒரு ஃபில்டர் கிடையாது, எந்த ஒரு கிரைட்டீரியா கிடையாது. வேற எந்த ஒரு சந்தா செலுத்தணும், சந்தா செலுத்தினாதான் உனக்கு என்ன சொல்லுவாங்க, சிமெட்ரின்னு வாங்க, அடைக்கல அந்த அடக்கம் பண்ற இது அப்பதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. யாருக்கு? சந்தா செலுத்தினவங்களுக்கு மாத்திரம்தான். ஆமென். ஆனால் தேவனுடைய சபை முதலாவது உருவாக்கப்பட்ட சபை வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுல எந்த ஒரு ஃபில்டரு, அதுல நீங்க இப்படி பிறந்திருக்கணும், இந்த குலத்துல பிறந்திருக்கணும், அந்த மதத்துல பிறந்திருக்கணும், இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கணும், இல்ல இந்த ஊழியக்கார குடும்பத்துல. நோ. யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவர்கள் தேவனுடைய சபையில அன்றைய தினம் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். இதுதான் பிரியமானவர்களே தேவனுடைய சபை. இதுதான் தேவனுடைய சபை. இது ஒரு லொகேஷன்ல கிடையாது, இது ஒரு இடத்துல கிடையாது, நேரத்துல கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஜனங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி வர்றாங்களோ அதுதான் சபை. ஆமென். நமக்கு பிடித்தவங்க வர்றாங்க, அதனால பிடித்தவங்களோட சர்ச்சுக்கு போறது, இல்ல அங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதனால அவங்களோட போறது, அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட சபைகள் கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலும் இந்த சபை உடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம்
ஆழமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். சரி, முதலாவதாய் நம்ம பார்க்கும் பொழுது சபையை குறித்து ஆண்டவர் அநேக என்ன சொல்றது, ஒரு அடையாள விதமாய் ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். சபையை புரிந்து கொள்வதற்காக, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன், சர்ச்சுனா என்னது, சர்ச்சில் நான் என்ன பண்ணணும், எதுக்கு வரேன், என்னுடைய நோக்கம் என்ன இந்த சர்ச்சுக்கு வர்றதுல, நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், வேதத்தின் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ எதற்காக உவமைகளோடு கூட, எதற்கு ஆண்டவர் அடையாளங்களோடு கூட ஆண்டவர் ஒப்பிட்டு நமக்கு சபையை சொல்லி தராருன்னா, அதன் மூலியமாய் நம்ம என்ன பண்ணுவோம், சபையை குறித்தனான ஆழமான சத்தியங்களை நாம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன், நம்ம எவ்வளவு இந்த ஒர்க் பண்றோம், எவ்வளவு ஊழியம் செய்கிறோம், எவ்வளவு காரியங்களை செய்கிறோம் என்பதை அதனால நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் ஆவியிலே வளர முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாய் ஆண்டவர் சபையை குறித்து சொல்லும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து 27 வசனம் முடிய வாசிங்க. முதலாவது வேதத்திலே நம்ம பார்க்கிற சபையை குறித்ததான ஒரு ஒப்பிடலோடு கூட சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இடம் எபேசியர் 5:25 27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைகுறையான முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாய் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஆமென். போதும் சிஸ்டர். பாருங்க, இந்த 25வது வசனம் கூறுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய் இங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை எப்படி பார்க்கிறாரா, ஒரு மனவாட்டியாய் ஆண்டவர் பார்க்கிறார். as a bride for Christ, கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய். நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம், மனவாட்டியா இருக்கணும். நம்ம ஒண்ணு நான் ஒரு ஆம்பளையா இருக்கிறேன் அப்படி மனவாட்டியா இருக்கணும் அப்படி யோசிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு ஒப்பிடல், ஒரு விதமாய் ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் திங், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு இதன் மூலியமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சோ இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை மீது அன்பு கூர்ந்தவராய் காணப்படுகிறார். ஆமென். அந்த சபைக்காக வேதம் கூறுகிறது, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்துவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு மனவாட்டியாய் பார்க்கிறார். அதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார், அன்பு, he has loved us. சபை என்ன பண்ணியிருக்கிறாரா, அன்பு கூர்ந்து அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனவாட்டி என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே பார்த்திருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் ஒரு டைம்ல பிரைடா இருந்திருப்பீங்க. அப்ப அந்த நேரத்துல நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய உண்மைத்தனமும் நம்மளுடைய அர்ப்பணிப்பும். அல்லேலூயா. ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் கமிட்மெண்டை வேத வசனம் இதிலே நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு பேசிக் திங் இதுனா, ஒரு வைஃபா இருக்கிறவங்க, ஒரு கணவனா இருக்கிறவங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, உண்மையா இருக்கணும், நமக்கு என்னவா இருக்கணும், அர்ப்பணிப்புள்ளவர்களாய் காணப்படும், ஒரு கமிட்மெண்ட் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதே எபேசியர் அதே 5வது அதிகாரத்துல 31வது வசனம் கூறுகிறது, வாசிங்க. மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா.
அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனவாட்டியாய் நம்ம வரும் பொழுது ஆண்டவருக்கு நாம நம்மளுடைய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறோம். ஆமென். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் நம் மீது அன்பு கூர்ந்து அவர் தம்மை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. உங்களுடைய கணவர் உங்களுக்காக முழுமையாய் உங்களை அன்பு கூர்ந்து அவர் உங்களுக்கு முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறாரோ இல்லையோ, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பு கூர்ந்து நமக்காய் முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு மணவாளனாய் காணப்படுகிறார். எல்லா மணவாளர்களுக்கும் அவர் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறார். எல்லா புருஷர்களுக்கும் அவர் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறார். ஆமென். அதுபோல நாம் என்ன பண்ணணும்? அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும். அவர் ஒருத்தர் நம்ம மீது இப்படி அன்பு கூறும் பொழுது, தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது, அவர் எப்படி சபையை சம்பாதித்தாராம்? அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து சபையை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறார். அது அர்ப்பணிப்பாய் காணப்படுகிறது. இப்ப நாம என்ன அவருக்கு எப்படி நாம இருக்க போகிறோம்? அவருக்கு உண்மையா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒத்துக்கொள்வீங்களா? உங்களை ஒருத்தர் இவ்வளவு நேசிக்கும் பொழுது, உங்களை ஒருத்தர் இவ்வளவு அன்பு கூறும் பொழுது, உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவருக்கு, தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபைன்னு சொல்லும் பொழுது, அவருக்கு நீங்க எப்படி உண்மையா இருக்கிறீங்க? நம்ம சொல்லுவோம், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊர்ல அந்த பிராக்டிஸ் இருக்கான்னு தெரியல. பட் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்லயும் மாறிட்டு வருது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. பட் பார்க்கும் பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி நம்ம சொல்றோம். அததான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரோட நாம என்ன பண்ணணுமா? இசைந்து காணப்பட வேண்டும். உங்களுடைய இருதயம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட? அவர் தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய அன்பை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய அன்பு யாருக்கிட்ட இருக்குது? யார் மேல வைத்திருக்கிறீங்க உங்க அன்பை? ஒருவன் இரு எஜமானனுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. You cannot love two people. ஆண்டவரையும் நேசிக்கிறேன், அவரையும் நான் ஒரு கடவுளாய் வணங்குகிறேன், அவரையும் நான் ஒரு எல்லா கடவுள்களை பார்க்கிலும் ஒரு மேலான கடவுளாய் நான் வைத்திருக்கிறேன். அதே நேரத்தில் நான் மற்ற காரியங்களுக்கும் நான் என்னுடைய கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு என்று சொன்னால் அது ஒரு அர்த்தமற்ற உறவாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மளை உண்மையாய் நேசிக்கிற, அன்பு கூறுகிற, நம்மளை விசாரிக்கிற, போஷிக்கிற தேவன், நம்மளை முழுவதும் அர்ப்பணித்த தேவனுக்கு நம்ம எப்படி காணப்படணும்? ஃபுல்லா கமிட்டடா காணப்படணும். ஆமென். நம்ம ஃபுல்லா கமிட் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? உண்மையுள்ள ஒரு மனவாட்டியா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கணவர் இப்படி ஒரு செய்தியை கேட்டாருன்னா அவர் என்ன ஆவாரு? இல்ல உங்க மனைவி இப்படி ஒரு செய்தியை உங்க கணவரை பத்தி கேள்விப்படுறீங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்க, ஆனா அவர் உண்மையா இல்ல. இல்ல அவர் உண்மையா இருக்கிறார், நீங்க உண்மையா இல்ல. அப்ப என்ன? அந்த இடத்துல அந்த உறவு சரியாய் காணப்படாது. ஹல்லேலூயா. அது ஒரு உண்மையுள்ள உறவாய் காணப்படாது. சோ அதனால நம்மளுடைய இருதயத்துல நம்மளை இப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாய் நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளணும். நோ மோர் இந்த அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு, அதையும் வைத்துக் கொள்ளுகிறேன் இதையும் வைத்துக் கொள்ளுகிறேன். அது நம்ம உலக வாழ்க்கைக்கும் ஒத்து வராது, குடும்ப வாழ்க்கைக்கும் ஒத்து வராது, தெய்வீக வாழ்க்கைக்கும் ஒத்து வராது. ஹல்லேலூயா. ஒருவன் இரு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாய் அந்த ஒப்பனையில நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரத்துல 22 24 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 5:22 24. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருப்பது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷன்களுக்கு எந்த காரியத்தையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆமென்.
அல்லேலூயா. ஆனா வசனம் இங்க கூறுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கும் தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சபை மூலியமா தான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். சபையின் மூலியமாய் ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொண்டதற்குரிய நோக்கம் நாமளே அந்த வழியிலே நடத்தும்படிக்காய் கர்த்தர் நம்மளை சேர்த்து ஒரு சபை என்கிற ஒரு ஐடியாவை, ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சபைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நாமும் என்ன பண்ணணும்? அந்த சபையில நம்ம நடக்கிற காரியங்களுக்கு நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் பார்க்கும்போது மனைவிகள் கீழ்ப்படுகிறது மாதிரியே தான் இருக்கும். நான் புருஷன் சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன்னுவாங்க. அப்புறமா தான் உண்மையானவே என்ன இருக்கும்னா, அவர்கிட்ட ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க, நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவரை முன்னாலே வார்னிங் கொடுத்துருவாங்க அவருக்கு. அப்புறம் அவர் சொன்னா நான் செய்யறேங்க, அவருக்கு தான் நீங்க முன்னாலே வார்னிங் கொடுத்துட்டீங்களே. அவர் இதை மீறி சாப்பாடு, அவருக்கு வீட்டுல வந்தா கவனிப்பு எதுவுமே கிடையாது, டீ கிடைக்காது, காஃபி கிடைக்காது, அவர் அந்த பயத்துல இருப்பார் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பேர் வாழ்க்கையில் அது உண்மையா இருக்குதோ தெரியல. ஏதாவது ஒண்ணா எங்க கணவனை கேட்டுதான் நான் செய்வேன். அவங்ககிட்ட கேட்டா அவங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. ஏன்னா எனக்கு முன்னாடி யாருமே அவங்கள்ட்ட கேட்டு கூட மாட்டாங்க. ஆமே. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இல்ல, கீழ்ப்படிற மாதிரி வெளியே தெரியுது. பிரச்சனைக்காக மாத்திரம் கணவன் பின்னால போய் நின்று அவர் மறைச்சுக்கிறது, அவர் மூலியமா நம்ம மறைஞ்சு நிக்கிறது. ஆனா உண்மையில பார்த்தா பின்னாடி கொடுக்க சாவி எல்லாம் யாரு கொடுக்குறா? அவங்க தான் கொடுக்குறாங்க. போங்கன்னா போகணும், வரணும்னா வரணும். நம்ம அந்த மாதிரிதான் ஒரு சில நேரத்துல ஊபர் டிரைவர் மாதிரி நம்ம வாழ்க்கை போயிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் இந்த நாட்களில சகோதரிகள் எல்லாம் வேலைக்கு போறது, அப்படி இப்படி படிச்சு எல்லாம் இருக்கிறதுனால இந்த கான்செப்டே, இந்த ஐடியாவே போயிருச்சு. என்ன ஐடியா? இந்த வசனம் கூறுகிறதுல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அனானிய சபீரா வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு பேரும் ஆவிக்குரியவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா என்ன ஆயிடுச்சு? முதல்ல கணவன் அனுப்பிச்சு விட்டாங்க. எதற்கு? முதல்ல அவரு போய் காணிக்கையை செலுத்துறாரு. இவங்க என்ன ஐடியால அவரை முதல்ல அனுப்பிச்சு விட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஏதாவது ஆகுதான்னு சோதிச்சு பார்ப்போம், எதுவும் ஆகலன்னு நம்ம பின்னாடி வருவோம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவர் முதல்ல போனாரு, ஆல் அவுட்டு. இந்த அம்மா அப்புறமா வராங்க. பேதுரு அவளை பார்த்து கேட்கிறார், 5வது அதிகாரத்துல 9வது வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? எப்படி, எதற்கு ஒருமனப்பட்டிருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆவியானவரை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சபையின் மூலியமாய் ஆண்டவர் பேசுகிற காரியத்திற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அது கர்த்தர் அதற்காகவே இந்த ஆலயத்தை ஆண்டவர் நிறுவி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நம்ம எப்படி குடும்பத்துல சில விஷயங்கள் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். உடனே நம்ம அவர்களை கோச்சிக்கிட்டு ஒரு நாள் பேசாம இருக்கலாம், அதுக்காக மாச கணக்குல நம்ம பேசாம இருக்க முடியாது. அது போலதான் ஆண்டவர் சபையை அதற்குத்தான் வைத்திருக்கிறார். அந்த சபையில பேசப்படுகிற சில வேளை நமக்கு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணலாம், ஒரு இஷ்டமா இருக்கலாம், நமக்கு பிரியமில்லாததா கூட காணப்படலாம். ஆனா அது நம்ம சபையோடு கூட நம்ம இணைந்து நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி சபைக்காக தன் ஜீவனை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தினாரோ அவ்வளவாய் இந்த ஆலயத்தை, இந்த சபையை ஆண்டவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சோ நாமும் அந்த சபைக்கு ஒரு இணைந்தவர்களாய், அது கூட பயணிக்கிறவர்களாய் நாமும்
காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு வர்ஷிப் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு சர்ச் போவாங்க, மெசேஜ் நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னொரு சர்ச் போறாங்க, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னொரு சர்ச் போறாங்க, வாலிபர்களுக்காக இன்னொரு சர்ச்சுக்கு போறாங்க. சரி, இப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஏதோ இந்த மெனு கார்டு மாதிரி இருக்கு. என்னது மெனு கார்டு? ஹோட்டல்ல மெனு கார்டு மாதிரி. இந்த ஹோட்டல் இது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல் இது நல்லா இருக்கும். நம்ம வச்சிருப்போம்ல சில நேரத்துல, நம்ம போய் இப்போ இந்தியாவுக்கு போகும்போது நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து வச்சிருப்போம் எந்தெந்த ஹோட்டல்ல போய் என்னென்ன சாப்பிடணும்னு. ஆமே, இந்த ஹோட்டல்ல பிரியாணி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல பரோட்டா நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். இப்படி யோசிச்சு அந்தந்த ஹோட்டல்ல போய் அதை மட்டும் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடுகிறது. அதுபோல நம்ம ஆலயத்தை நம்ம அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா படிச்சதுக்காக ஒரு கணவர், நல்ல வசதிக்காக ஒரு கணவர், அப்படி வச்சுக்க முடியாதுல்ல. அதுபோல நம்ம எந்த சபையில நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ, ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆள்ல எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஆமென். எந்த சூழ்நிலைனாலும் ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு மனவாட்டியாய் ஆண்டவர் நமக்கு சபையை வெளிப்படுத்துகிறதற்குரிய காரணம். அந்த மனவாட்டியின் இடத்துல ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு எதிர்பார்க்கிறார். அந்த மனவாட்டியின் இடத்துல ஒரு உண்மைத்தனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர்கள் இணைந்து ஒரே மாமிசமா இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவோடு கூட ஒரே இணைப்பாய் ஒரே மாமிசமாய் நான் வந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சபையை மீட்டு இருக்கிறேன்றார். அப்ப அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் யாவரும் அவரோடு கூட ஒரு மனவாட்டியாய் இணைந்து நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. பெரியமாளே, அந்த ஒரு ஆவிக்குரிய இணைப்போடு கூட நம்ம ஆலயத்திற்கு கடந்து வரணும். The first church was formed not because of some bishop there. ஏதோ ஒரு இதனால, ஒரு மதத்தினால, பாரம்பரியத்தினால, தாத்தா பாட்டி சொன்னதுனால சபை ஃபார்ம் ஆகல. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை சந்தோஷமா இருதயத்துல ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கும் சத்தியம். அது உலகத்துல எந்த ஒரு டினாமினேஷனாய் காணப்பட்டாலும், யார் நமக்கு என்ன கதைகளை சொன்னாலும், God's word is final. தேவனுடைய வார்த்தை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க எந்த ஆலயத்திற்கு வேணாலும் போலாம், யாருக்கு வேணாலும் நீங்க எந்த டினாமினேஷன்ல வேணாலும் காணப்படலாம். ஆனா சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய சபையிலே நீங்கள் சேர்க்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எவ்வளவு கசப்பா இருக்கலாம் நமக்கு. இது என்னது இது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்ச் வாஸ் ஃபார்ம்ட் லைக் தட். முதல் ஆலயம் அப்படியாக உருவாக்கப்பட்டது. இனி ஆண்டவர் வரும் அளவும் ஆலயங்கள் இப்படித்தான் உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. இதுக்கு நடுவுல என்ன வந்தாலும் அது ஒன்றும் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு முன்பாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. சோ இந்த ஆலயத்திற்கு வருகிற நீங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் அவரை மணவாளனா ஏற்றுக்கொள்ளணும். அவரை மாத்திரம் மணவாளனா ஏற்றுக்கொள்ளணும். அவர் மீது மாத்திரம் நீங்க உண்மையா இருக்கணும். அவருக்காக மாத்திரம் நீங்க வாழுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன பேசுகிறார், அவருக்கு என்ன பிரியம். உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது முன்பதாக அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சாரி நல்லா இருக்குன்னுவாங்க, அந்த சாரி கலரே நீங்க போட்டுட்டு வருவீங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸையே நீங்க போய் வாங்குவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அந்த மாதிரி ஒரு உண்மையுள்ள ஒரு இருதயம் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் முதலாவதாய் நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம். ஆமென். இரண்டாவதாய் நம்ம பார்க்கும் பொழுது சபையை, ஆலயத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையாக சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன்வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சபை எப்படியா இருக்கிறதா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நாங்கள்
தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இங்கே தேவனுடைய ஆலயத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிற ஒரு பில்டிங், ஒரு அதை ஒப்பனையாக இந்த வசனம் கூறுகிறது. தேவனுடைய மாளிகையாய் இருக்கிற மேன்ஷன், a house, ஒரு பில்டிங்கை போல நம்ம தேவனுடைய ஆலயம் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இதிலே அவர் சொல்லுகிறார், இந்த வசனம் கூறுகிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? உடன் வேலையாட்கள். அவர்தான் சீஃப் ஆர்கிடெக்ட், அவர்தான் சீஃப் பில்டரு. நாம என்னவா இருக்கிறோம்? உடன் வேலையாட்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அவர் கட்டும் பொழுது நாம் அவரோடு சேர்ந்து என்ன பண்றோம்? இந்த பில்டிங்கை கட்டி எழுப்புகிறோம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பாய் காணப்படுகிறது. ஆமென். ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொருவரும் யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் நீங்க உடன் வேலையாட்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறேன் என்று நினைக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எவரிபடி, எல்லாருமே அதற்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். யாரும் சும்மா உட்கார்ந்து வந்து போவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. God calls all of us co-workers, உடன் வேலையாட்கள். we are all responsible. ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம ரெஸ்பான்சிபிளா இருக்கிறோம். ஆமென். ஆலயத்தை திறக்கிறதா இருக்கலாம், பூட்லதா இருக்கலாம், கிளீன் பண்றதா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு we are being used by God. ஆமென். ஏதோ ஒரு பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிதான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எதற்கு வேலையாளா இருக்கிறோம்? உங்களுக்கு ஆண்டவர் என்ன பொறுப்புகளை, என்ன தாளந்துகளை, என்ன நேரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்ன பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்ன பண வசதிகளை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு வேலையாட்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளால எல்லாமே, சார் உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு, எனக்கு ஒரே போர் அடிக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க டைம் நிறைய இருக்கு, எனக்கு போர் அடிக்குது? கொஞ்சம் பேர் இப்போ டைமே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. சில நேரத்தில் நமக்கு டைம் நிறைய இருக்கிறது போல தெரியும், plenty of time, நிறைய டைம் இருக்கிறது போல தெரியும். அந்த நேரத்தில் நீங்க அந்த டைமை நீங்க என்ன பண்றீங்க? சபைக்காக நீங்க ஜெபிக்கலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க வாயில இருந்து எனக்கு நிறைய டைம் இருக்கு, ஒரே போர் அடிக்குது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள அப்படி ஒரு யோசனை வந்ததுன்னா, ஆண்டவர் அந்த நேரத்தை உங்களுக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை ஆண்டவருக்கு ஏறெடுக்கலாம். அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஏறெடுக்கலாம். நீங்க போய் டிராவல் பண்ணி போய் முழங்கால் படிட்டு ஜஸ்ட் சிட் தேர் அண்ட் யூ கேன் டாக் டு காட். ஆமென். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காய், இந்த ஆலயத்திற்காய், இந்த ஆலயத்துல வேலை செய்கிறவர்களுக்காய், ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்காய், இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஒரு வார்த்தை எல்லாரையும் நினைச்சு 1 minute நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா அது அந்த ஆலயத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. இது உட்கார்ந்த இடத்துல இருந்தே நாம செய்யக்கூடிய ஒரு வேலையா, இதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஆனா நம்ம வாயிலிருந்து வருது இந்த வார்த்தை, எனக்கு டைம் நிறைய, போர் அடிக்குது, டைம் நிறைய இருக்கு, போர் அடிங்க. ஆனா எவ்வளவு போர் அடிச்சாலும் ஜெபம் மட்டும் பண்ண மனசு வர மாட்டேங்குது. ஆமென். எவ்வளவு போர் அடிச்சாலும் ஜெபம் மட்டும் பண்ண நேரம் வர மாட்டேது. பட் மற்ற எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வண்டி வைத்திருக்கிறோமா? யாரையாவது ஒருத்தரை நம்ம அழைத்து வரலாம். ஆண்டவர் உங்களுக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். You can be used by God in whatever things God has given us. வண்டி கொடுத்திருக்கிறாரா, வாகனங்கள் கொடுத்திருக்கிறாரா, 2 வாகனங்களை கொடுத்திருக்கிறாரா, you can pick up somebody. ஏன் உங்களால அதை பிக்கப் பண்ண முடியல? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில, அது நம்ம நினைக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் முன்னால சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க போகும்போது அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னா. அவர் சொன்னாரு, இது மாதிரி ஊழியெல்லாம் செய்யறதுக்கு ஆண்டவர் என்னைய அழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராவே சொல்லிட்டார். ஆமென்.
பிரியமானே, அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா எதுவுமே செய்ய முடியாது. இது எனக்கான வேலை இல்லை, இது அவங்களுக்கான வேலை, இது மற்றவர்களுக்கான வேலை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் அதை அப்படியே உடனே கிராப் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. அது அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். அந்த முடவனை 4 பேர் என்ன பண்ணாங்க, கைத்தாக்கள் என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. அவர்களுக்கு இருந்தது என்னது, கை இருந்தது, பலன் இருந்தது. ஆமென். தட்ஸ் ஆல் யூ நீட். கை இருந்தது, பலன் இருந்தது, நடக்க முடிந்தது. அவங்க 4 பேர் சேர்ந்து அந்த முடவனை நடக்கி இந்த கூரையிலிருந்து பிச்சு அவனை கீழே இறக்கி விட்டு அவனுக்கு சுகத்தை அந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, we are all called to work. தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் நம்மளை அழைத்திருப்பதற்குரிய காரணம் நம்மளை உடன் வேலையாட்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாட் எவர் ஒர்க், உங்க கையில ஆண்டவர் என்ன காரியத்தை கொடுக்கிறாரோ, எந்த காரியத்தை உங்களால செய்ய முடியுமோ அதை நீங்க செய்த வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாய் அதே வசனத்துல 5வது வசனம் கூறுகிறது, பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல, கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே. இது இங்கிலீஷ்ல அசைன்டு டாஸ்க், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம பேதுரு அப்போஸ்தலர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபையில நீங்க வாசித்திருப்பீங்க, அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் கூறுகிறது. அங்கே அந்த விதவைகளுக்கு பொருட்கள் கொடுக்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. என்ன ஒரு ஏற்பட்டுச்சு, ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. யாரு செய்த அந்த வேலை, யாரு செய்த அந்த வேலை, ஊழியக்காரன் செய்த வேலை. நம்ம நினைப்போம் அவர் செய்தா பிரச்சனை வராது, என்னது அவர் செய்தா பிரச்சனை வராது. இங்க அப்போஸ்தலர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மூலியமாய் 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் செய்த வேலையினால ஒரு சண்டை வந்துருச்சு சபையில. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமென், கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 1 4 வசனத்தை வாசிங்கள். அந்த நாளிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திடமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எரேபியருக்குள்ளே விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாதி பெற்றவர்கள் பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வாசிப்பை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லி வேதம். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அந்த பொறுப்பை அப்போஸ்தலனா இருந்தாலும் வந்து செய்தாலும் அதை சரியா பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, நாம நினைக்கிறோம் அவங்க செய்தா நல்லா இருக்கும், இவங்க செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆண்டவர் அவனவனுக்கு தக்க ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை வைத்து நீங்க தான் செய்ய முடியும். அந்த கிருபையை வைத்து அப்போஸ்தலர் வந்து செய்தாங்கன்னா அங்க என்ன ஆகும், குழப்பமும் சண்டையும் ஏற்படும். ஆமென், ஹல்லேலூயா. So God has given you a task. ஒரு வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம தான் என்ன பண்ணணும், எடுத்து சரியாய் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டியது அவங்க வேலை.
வேதத்தை போதிக்க வேண்டியது அவங்க வேலை. அவங்களால என்ன ஆயிடுச்சு, இதை செய்யும் பொழுது அதையும் சரியா செய்ய முடியல, இதையும் சரியா செய்ய முடியல. கடைசியில ஒரே சண்டை குழப்பம். அவங்க பார்த்தாங்க, இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சர்ச்சே உடஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஆட்களை தெரிந்து கொண்டு அவர்களை வைத்து இந்த வேலைகளை அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரு, பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம உணரணும். ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு டீச்சிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கடையில போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. சோ அதுபோல தேவனுடைய ஆலயத்துல நம்ம சேரும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உடன் வேலையாள் என்கிற ஒரு பொறுப்பை, ஒரு பட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us a designation. மேனேஜர், சூப்பர்வைசர், அதுபோல டீச்சர், அதுபோல லெக்சரர், அதுபோல ஆண்டவர் என்ன சொல்ல நம்மளை பார்த்து கோவர்க்கர்ஸ், உடன் வேலையாள் என்கிற ஒரு பட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்து என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கறத உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இதே இந்த அடையாளத்துல நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர்ல அதே 3வது அதிகாரத்துல 12 15 வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3. ஒருவன் அதை அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட வேலை மரம் கல்லு வைக்கோல் ஆகிய இவைகளினால் கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளக்க பண்ணும். ஏனெனில் இது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடுகள் எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினதும் வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ இரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினிகளை பாருங்க, இந்த 12வது வசனம் கூறுகிறது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. God values the quality of your work also. தேவன் நீங்க செய்கிற காரியத்தினுடைய அந்த குவாலிட்டியும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுகிறார்களாம், தங்க கோல்டு ஸ்டாண்டர்ட், எதை செய்தாலும் ஆண்டவருக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட்ல செய்யணும் அப்படின்னு நினைச்சு சிலர் வெள்ளிய ஸ்டாண்டர்டா வச்சு செய்யறாங்க, சிலர் மரத்தை ஸ்டாண்டர்டா வச்சு செய்யறாங்க, சிலர் வைக்கோல ஸ்டாண்டர்டா வச்சு ஏதோ ஒண்ணு செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்துட்டு போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா, தி பெஸ்ட் தான் எதிர்பார்க்கிறார். சிம்பிள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அவங்ககிட்ட இருந்து? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெஸ்ட். ஹல்லேலூயா. பெஸ்ட். அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. ஆமென். ஏதோ ஒன்ன செய்துட்டு போவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கப்படல. என்னன்னா அந்த வசனம் கூறுகிறது, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So remember this. God expects the best. நீங்க செய்கிறதுல ஆண்டவருக்கு என்ன பொறுப்புகள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க, அதுல ஆண்டவர் பெஸ்ட்டை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறார். பெஸ்ட்டை மாத்திரம் தான் ஆண்டவர் அதுல இருந்து எதிர்பார்க்கிறார். அப்ப பெஸ்ட்டை தான் நம்ம கொடுக்கணும். பெஸ்ட்டை கொடுத்தாதான் அதுல ஒரு ஆசீர்வாதம், அது கோல்டு ஸ்டாண்டர்டாய் காணப்படும். ஆமென். அது ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இன்னொரு வசனம் கூறுகிறது, நானே வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு என்ன தேவையா? பிரியமாய் அதை செய்கிறது, சியர்ஃபுல்லா அதை செய்கிறது, சந்தோஷமா செய்கிறது.
ஷா ஐயோ மிஷினரி காணிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாகணும், ஒரு கட்டாயம். ஐயோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாமளும் ஏதாவது ஒன்று எல்லாரும் செய்வாங்க, நாமளும் செஞ்சாகணும். ஐயோ தசன பாகம் கேட்குறாங்க, நம்ம கொடுத்தாகணும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கட்டாயத்தனம் அல்ல, நம்ம என்னது விசனமாயும் அல்ல என்று சொல்லுகிறார். டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ எனிதிங் ஃபார் காட். உங்களை வருத்தி உங்களிடத்துல இருந்து பறிக்கணும், அபகரிக்கணுங்கிறது ஆண்டவருடைய நோக்கமே கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவருக்கு என்ன நம்ம கொடுத்து அவரை பிரியப்படுத்த போறோம்? ஆனா ஆண்டவர் நம்மளிடத்துல இருக்கிற பெஸ்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறார். நம்மகிட்ட எப்படி பெற்றுக்கொள்ளணும் வாஞ்சிக்கிறாரு? ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொண்டா போதும், தங்கத்தை கேட்டோம் தங்கத்தை கொடுத்தான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறாரு. சந்தோஷமா கொடுத்தியா அப்படின்னு பாக்குறாரு. அதை உற்சாகமா கொடுத்தியா, நீ மனமுகந்து கொடுத்தியா, ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு நீ கொடுத்தியா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. Be cheerful in what you are giving for God. உங்களால எல்லா ஊழியத்தையும் தாங்க முடியாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை எனக்கு. Don't do that. உங்களுக்கு தசனபாக மாத்திரம் மினிமமா தான் என்னால பண்ண முடியும். அதை சந்தோஷமா மனமுகந்து, ஒரு கட்டாயத்தினாலும் அல்ல, ஒரு விசனத்தினாலும் அல்ல, சந்தோஷமா அதை செய்றீங்களா, அதை ஆண்டவர் பெற்றுக்கொள்வார் உங்களிடத்துல இருந்து. ஹல்லேலூயா. பாகையில கைவிடும் போதே நம்ம தேடக்கூடாது. இருக்கிறதுலே சின்னதா என்ன கையில தென்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஒரு ஏதோ ஒரு நம்பரை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அந்த நம்பரை டக்குன்னு நம்ம ஆண்டவருக்கு செலுத்திடணும். ஹல்லேலூயா. அதுல ஒரு டவுட், நம்ம கன்ஃபியூஷனே வராது. அது லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு எல்லாரும் செய்யறாங்க, நாமளும் செய்யும் பொழுது அதுல ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கஷ்டம், ஒரு கட்டாயத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை சந்தோஷமாய் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை கணக்குல வச்சுட்டு ஒரு $10 $20 நம்ம கணக்குல வைத்து நம்ம செய்தோம்னா அது ஆண்டவருக்கு ஒரு பிரியமா காணப்படாது. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமாய் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அதை என்ன சொல்லுகிறார்? God loves a cheerful giver. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க, தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. Because God loves you. தேவன் உங்களை பிரியமாய் இருக்கிறாராம். இவன் எப்பவுமே உற்சாகமா தான் செய்யறான், எப்பவுமே ஒரு சந்தோஷமா தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறான், வேலை செய்தாலும் சந்தோஷமா செய்யறான், கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுக்கிறான், எந்த முயற்சினாலும் அவன் சந்தோஷமா செய்யறான். ஹல்லேலூயா. அவனை நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு ஆண்டவர் கொடுக்கிற சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறது. மூன்றாவதாய் 1 கொரிந்தியர் 12:27 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சபை எப்படியா இருக்கிறது? இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். சபை எப்படி இருக்குதா? கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவை தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சரீரமாய் ஆண்டவர் சபையை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு சரீரம், ஒரு பாடி. அவர் கிறிஸ்து தலையா இருக்கிறார், சபை என்னவா இருக்குது? சரீரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சரீரத்திலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒருமனப்பாட்டை எதிர்பார்க்கிறார், ஒரு யூனிட்டி. அதே அதிகாரத்துல 25வது வசனம் கூறுகிறது, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கண்ணுல ஒரு தூசி படுதுன்னா என்ன ஆகுது? முதல்ல எது க்ளோஸ் ஆகுது? அந்த இமை. ஒரு fraction of செகண்ட்ல அது என்ன பண்ணுது? டக்குன்னு அது க்ளோஸ் பண்ணுது. அதற்கும் மேல ஒரு பெரிய பாதிப்பு வருதுன்னா என்ன நடக்கும்? கை. பிரைஸ் லார்ட். நான் அதுதான் யோசிச்சேன், தலை திருப்புவாங்களோன்னு நினைச்சேன், ஓடி போவாங்களோன்னு நினைச்சேன். கை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? அதை மறைக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா
இமை மூடுகிறது, கை சேர்க்கிறது, அந்த இடத்துல இருந்தே புறப்பட்டு போகிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அதுதான் இணைந்து வேலை செய்கிற. கண்ணு உடனே கை நினைக்க கூடாது, இமை நினைக்க கூடாது. கண்ணு தான் ரொம்ப எல்லா பேரையும் பெற்று. இமைக்கு என்ன என்ன ஏதாவது ஆண்டவர் இமையை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இமை பொழுதும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆனா கண்ணு தான் பார்த்தா ரொம்ப ஒரு பெரிய விஷயமா, கண்ணு உடனே நான் தான் பெரிய ஆளு, நான் இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ, நான் இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, வழி தெரியாது அப்படின்னு சொல்லி கண்ணு அப்படியே மெத்தனமா இருந்ததுன்னா இமை ஒரு செகண்ட் என்ன பண்ணும்? பார்க்கலாம், என்ன நடக்குது பார்க்கலாம், என்னைய பார்த்து என்னென்னலாம் பேசுன நீன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்ததுன்னா அப்புறம் என்ன ஆகும்? சரீரம் என்ன ஆகுது? சரீரத்திற்கு அவதி உண்டாகுது. அல்லேலூயா. ஒரு கஷ்டம் உண்டாகுது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். சோ பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன சரீரமாய் இணைந்து வேலை செய்யணும். அந்தந்த உறுப்புகள் சரியாய் வேலை செய்யும் பொழுதுதான் வளர்ச்சியை காண முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது சரீரத்திற்கும் உண்மையா, நம்மளுடைய சபைக்கும் அது உண்மையாய் காணப்படுகிறது. ஆமென். நம்ம பாட்டுக்கு நான் எதுக்கு கோஆபரேட் பண்ணணும், நான் எதுக்கு என்ன நடக்குது பார்க்கலாம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு ஒரு வெயிட் பண்ணி அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா சபை வளராது. சரீரம் அப்படி நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு. நீங்களும் அப்படி நினைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. பிரச்சனை நடந்தா நம்ம பார்ப்போம், பிரச்சனை நடந்தா பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம், எப்படி பிரச்சனை வருதான்னு பார்ப்போம். இப்படி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது நமக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, அது சபைக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு அங்கத்திற்கும் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சிருக்கிறாரோ, ஒரு கையினா ஒரு காரியத்தை செய்யணும், கண்ணுனா ஒரு இமைனா ஒரு காரியத்தை செய்யணும், கால்னா விரல்னா ஒரு காரியத்தை, காதுக்குள்ள இருக்கிற அந்த இது ஏதோ கொஞ்சம் மாறிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? பேலன்ஸ் போயிடுது. ஆண்டி சொன்னாங்க. ஹல்லேலூயா. காதுல இருக்கிற அந்த ஏதோ ஒரு வேக்ஸா என்னன்னு தெரியல, அது நமக்கு அந்த ஃப்ளூயிடு, அந்த ஏதோ ஒரு தண்ணி அங்க இருக்குது, அது போயிடுச்சுன்னா நமக்கு தடுமாற்றம் ஏற்பட்டுருது. அதை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? அந்த தண்ணி உள்ள இருக்கிறது எங்கன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா அது அதனுடைய வேலைகளை சரியாய் செய்கிறதுனால சரீரம் சரியாய் இயங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சோ அது போலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சில ஒவ்வொருவருக்கும் ஒரு உறுப்பை போல ஆண்டவர் நம்மளை இந்த ஆலயத்துல வைத்திருக்கிறார். அதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கையா இருக்கலாம், ஒரு காலா இருக்கலாம், இல்ல காதுக்குள்ள இருக்கிற ஒரு தண்ணியா கூட நீங்க இருக்கலாம். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை வைத்ததற்குரிய நோக்கத்தை நாம என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ரோமர்ல 12வது அதிகாரத்திலே 3வது வசனம் கூறுகிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்க கூடாதா? நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்க கூடாதா? நம்மளை பத்தி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகளை மிஞ்சி நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? நினைக்க கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆனா ஒவ்வொருவருக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரா, அந்த கிருபைக்கு ஏற்ற வண்ணமாய் நம்ம என்ன பண்ணணுமா? வேலைகளை நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரே ஒரு ஒப்பனையை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தி 3:15. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சபை எதற்கு எப்படியா இருக்குன்னா சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இந்த சபையில ஆண்டவர் சபை எப்படி பார்க்கிறாரா? சத்தியத்திற்கு தூணும் ஒரு ஆதாரமுமாய் பார்க்கிறார். God sees the church as a pillar.
பில்லர் ஃபார் வாட்? ஃபார் ட்ரூத். சத்தியத்திற்கு ஒரு தூணாக, ஒரு ஆதாரமாய் அவர் இந்த ஆலயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் யூடியூப்லாம் வரும் பொழுது பார்த்தா ஆரம்பத்தில் ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அவங்க பேசுறதெல்லாம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு டான்ஸ் நடக்குது. டான்ஸ்னா கூட பரவாயில்ல, அதை பார்த்தா ஏதோ ஒரு சினிமா பாட்டை அதுல போட்டு அதுல இயேசுவை புகழ்ற மாதிரி ஒரு டான்ஸ். புரியுதுல? அந்த அந்த வரிகள் எல்லாம் எடுத்து இப்ப ராஜான்னு வருதுன்னா அந்த ராஜாங்கிற வரியை வைத்து ஆண்டவரை புகழ்றாங்களாம். ஆனா அந்த வரிகள் எல்லாம் அந்த பாடல்ல இருந்து, சினிமா பாடல்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஆனா கேட்டா எங்க மனசுக்குள்ள நாங்க இயேசுவை நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் பார்த்தா என்ன ஆகுதுன்னா சினிமா பாட்டை ஆராதனை பாடலாவே யூஸ் பண்றாங்க. ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமா பாட்டை ஆராதனை பாடலா யூஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இயேசுவை நினைக்கிறாங்களாம். அதனால என்ன பண்றாங்க? அப்படியாய் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில ரொம்ப நம்மளும் தான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறோம், 10 வியூ 20 வியூ தான் வருது. ஆனா அவங்க போடுறாங்க பார்த்தா 20,000 30,000 போகுது. அதை குறைப்பிடிச்சு பேசுறதுக்கு ஒரு 20-30 யூடியூப் சேனல் வேற இருக்குது. அவங்களும் பார்த்தா 20,000 30,000 அவங்க சேனல் போகுது. நாம இங்க சத்தியத்தை போதிச்சாலும் சத்தியம் என்ன ஆகுது? ரீச் ஆக மாட்டது. ஒரு பொய் வேகமா பரவி ஒரு பூமி அதுக்குள்ள சுத்தியே வந்துருது. இங்க இருந்து சத்தியம் என்ன ஆகுது? இங்க இருந்து வெளியில போறதுக்குள்ள பொய் பூமியை சுத்திட்டு வந்துருது. அல்லேலூயா. இப்படியான ஒரு காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் கூறுகிறது தேவனுடைய சபை சத்தியத்திற்கு ஒரு தூணும் ஒரு ஆதாரமுமாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேத வசனம் கூறுகிறது, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். தேவ வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனம் கூறுகிறது தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குமா? உபதேசம் போல இருக்குமா? தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? உபதேசம், ஒரு கவுன்சில் போல காணப்படும், ஒரு அட்வைஸ் மாதிரி காணப்படுமா? கடிந்து கொள்ளுகிற மாதிரியும் இருக்குமா? அல்லேலூயா. சில நேரம் உங்களுக்கு கோவம் வர மாதிரி கடிந்து கொள்ளுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கோவம் வருதா? யாருக்காவது கோவம் வருதா? யாருக்காவது? வசனம் சொல்லுது, அவருடைய வசனம் எப்படி இருக்குமா? பூ மாதிரி இருக்கும், இருபுறமும் கருப்புள்ள பட்டய மாதிரியும் இருக்கும். அல்லேலூயா. அப்படியே உறைந்த மலையை போலவும் இருக்கும், அக்கினியாகவும் உங்களுக்கு வெளிப்படும். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே பூ போல மேல விழும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏதோ கனவு உலகத்துல வாழ்றீங்க. இங்க வசனம் கூறுகிறது கடிந்து கொள்ளுவாங்களாம். வசனத்தின் மூலியமாய் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்த, நீங்க ஒன்ன தப்பா பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷனுக்கும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுமா? அல்லேலூயா. நீங்க போற வழியெல்லாம் கரெக்ட் நாமளே நினைச்சுக்கிட்டு போறதுக்காக வேத வசனம் கொடுக்கல. வேத வசனம் எது கொடுக்கப்பட்டிருக்கான்? உங்களைய கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளுமா அந்த வசனம், உங்களைய கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்ட் பண்ணுமா, அப்புறம் நீதியையும் படிப்புக்குதலுக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க கோவப்படாதீங்க. நான் ஏதோ உங்ககிட்ட சொல்ல, ஏதோ ஒண்ணு சொல்ல, இவர் ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கோவம் வரும். அந்த கோவம் என்னால வரல, வசனத்தினால வருது. ஆமென். கோவப்படணும்னா நீங்க யாரை கோவப்படணும்? ஆவியானவரை கோவப்படணும். ஏன்னா அவர் தான் எழுதி வச்சுட்டு போனாராம். அல்லேலூயா. எழுதினவரை தான் நீங்க கோவப்படணும், சொல்றவங்கள நீங்க கோவப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த வசனத்தெல்லாம் சொல்லும் போது சில நேரத்துல என் மேலே கோவம் வரும், உங்களுக்கு எரிச்சல் வரும். இவர் என்ன உயிரை வாங்குறாரு, நம்ம உயிரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வேத வசனம் அதுதான் நம்ம சொல்லுது. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க சத்தியத்துல நடக்க, நீங்க ஏதோ ஒண்ணு நடந்து நரகத்துக்கு போறதுக்கு வேத வசனம் கொடுக்கல. நீ ஒரு பாருங்க, ஒரு ஃபயர் ட்ரக் போகுது, ஒரு ஃபயர்ல இருக்கிறவன போயிட்டு நீங்க கொண்டு வர்றதற்கான முயற்சிகளை தான் அந்த ஃபயர் ட்ரக் ஆள் செய்யற மாதிரி தான் நாம என்ன பண்ணுகிறோம்? இங்க நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா.
ஹalleluya. சோ இந்த வசனத்தை கேட்டு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே அவன் இணைக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஹalleluya. ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம அடுத்த நம்ம கடந்து போகலாம். ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் எழுந்து நிக்கலாமா? ஆமென். ஹalleluya. Thank you Jesus. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்துல பேசலாம். ஹalleluya. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாராம்? ஒரு மணவாட்டியை போல பார்க்கிறார். ஹalleluya. ஒரு உண்மையுள்ள ஒரு மணவாட்டியாய் பார்க்கிறார். ஹalleluya. அவரோடு இணைக்கப்பட்டவனாய் கர்த்தர் பார்க்கிறார். ஹalleluya. இத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் இயேசுவோட மாத்திரம் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவோட மாத்திரம் இணைக்கப்பட்ட ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹalleluya. ஹalleluya. அவர் நம்மளுடைய மணவாளனாய் காணப்படுகிறார். He is our bridegroom. ஹalleluya. ஹalleluya. முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஒரு மணவாளனாய் காணப்படுகிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறார். ஹalleluya. அவர் நமக்கு உண்மை உள்ளவராக, நீங்க அவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்களா? ஹalleluya. உங்களுடைய மணவாளனுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்களா? ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன்? ஹalleluya. நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். அவரை மாத்திரம் தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. உங்களோட வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்காம இருக்கிறாங்கன்னா அது ஒரு நல்ல உறவாய் காணப்படாது. ஹalleluya. எவ்வளவுதான் அவர்கள் உங்க மீது அன்பு கூர்ந்தாலும் நீங்க கீழ்ப்படியவே மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், நான் வாழ்ற மாதிரி தான் வாழுவேன் என்று சொல்லி நீங்க நினைத்தீங்கன்னா ஹalleluya, அது ஒரு உண்மையுள்ள ஒரு உறவாய் காணப்படாது. ஹalleluya. அவரிடத்துல இருந்த பணத்தை வாங்கி கொண்டு, அவரிடத்துல இருந்த வசதிகளை வாங்கி கொண்டு, அவரிடத்துல இருந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாங்கி கொண்டு அவருக்கு நான் உண்மையா இருக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பிரியமான காரியமா இருக்காது. பிரியமானவர்களே, ஹalleluya. இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரை நான் என் இருதயத்துல நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. அவரை என் இருதயத்துல நான் முழுமையா ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. அவரை மாத்திரம் நான் நேசிக்கிறவளா இருப்பேன் என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஹalleluya. அவரை மாத்திரம் நேசிக்கிறவளா இருப்பேன். ஹalleluya. ஹalleluya. ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி அவரை மாத்திரம் நான் நேசிப்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் பேசுவோம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஆண்டவரே உமக்கு உண்மையாயிருப்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. இன்னையிலிருந்து நான் உண்மையாயிருப்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. 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 அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருப்பேன் என்று சொல்லுங்க. இன்னையிலிருந்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஹalleluya. நான் உமக்கு உண்மையாய் இருப்பேன், உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருப்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Father. உமக்கு நன்றி அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட அவரோடு வாழப்படுத்தார். பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து
ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை உலக தோற்றத்திற்கு முன்பதாக அவரோடு கூட வாழும்படிக்காய், ஹல்லேலூயா, அவருக்கு ஒரு மனவாட்டியாய் இருக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரை திரை எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஒரு கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பொய்களை பேசினோம், எத்தனையோ உண்மையற்ற காரியங்களை செய்தோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்ம கரை திரை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும். ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி அப்பா ஆண்டவர். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தாயே. மீது அன்பு கூர்ந்து, மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தீர். கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தெய்வீக அன்பிற்காய், தெய்வீக இரக்கங்களுக்காய், உம்முடைய தெய்வீக இரத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் அப்பா தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாய், உம்முடைய ஆண்டவர் இந்த சபையை இந்த மனவாட்டியாய் கர்த்தர் மாற்றினதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.